வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத போதும் தமிழகத்தில் 16% பொருளாதார வளர்ச்சி. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம். காலாப்பட்டில் வடமாநில தொழிலாளிகளை மிரட்டி பணம், செல்போன் பறிப்பு. ஒருவனை கைது செய்த நிலையில் மேலும் ஒருவனுக்கு போலீசார் வலைவீச்சு. சுல்தான்பேட்டை பகுதியில் வீதியில் நடந்து செல்லும் சிறுவனை தெருநாய் துரத்தும் சிசிடிவி காட்சிகள். தேசிய விருது பெற்ற புதுவை கைவினை கலைஞர். புதுச்சேரியில் உற்சாக வரவேற்பு. புதுச்சேரியில் கிறிஸ்தவ சபைகள் சார்பில் உலக சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி. 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று மாநிலத்தில் 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக அரசு பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரக்தியின் உச்சத்தில் பேசுவதாக கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதுச்சேரி மாநில திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக மேலிட பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி, தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசனை நடத்தினார்கள். தொடர்ந்து புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள 23 தொகுதிகளை சேர்ந்த தொகுதி செயலாளர்கள் மற்றும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் 800 பேருக்கு உடன்பிறப்பே வா எனும் பிரத்யேக செயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டு அதை எவ்வாறு பயன்படுத்துவது என பயிற்சி அளிக்கப்பட்டது. கூட்டத்தில் அவைத்தலைவர் எஸ்பி சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, புதுச்சேரியில் திமுகவிற்கு அமோக ஆதரவு உள்ளது, மக்கள் எழுச்சியுடன் உள்ளார்கள், மக்கள் எதிர்பார்த்த திராவிட மாடல் ஆட்சி அமையும், அப்பொழுது கண்டிப்பாக விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார். தொடர்ந்து தமிழகத்தில் உலகமே ஏற்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறமையான நிர்வாகத்தால் ஆட்சியை வழிநடத்தி வருகிறார். 2011ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் 13% விழுக்காடு இருந்த பொருளாதார வளர்ச்சி கொரோனா பேரிடரையும் தாண்டி ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் மகத்தான ஆட்சி நடைபெற்று இன்று 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது என்று பெருமிதமாக தெரிவித்த அவர், இதற்கான ஆதாரங்களை ஒன்றிய அரசே வழங்கி உள்ளது என்றார். மேலும் பேசிய அவர், திராவிட மாடல் நாயகனின் ஆட்சி புதுச்சேரியிலும் மலர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் பெண்களுடைய விருப்பமும் அதுதான் என்று குறிப்பிட்ட டிஆர்பி ராஜா, புதுச்சேரியில் ஆக்கப்பூர்வமான, ஆரோக்கியமான, வளர்ச்சி சார்ந்த அரசு வர வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் 10 ஆண்டு காலம் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. அதையும் மீறி தற்போது தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக வளர்ந்து வருகிறது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன், விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். சுற்றுலா மேம்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. புதுச்சேரியில் என்னென்ன தொழில்கள் செய்தால் மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியுமோ அதற்கு ஏற்றது போல் தொழில் வளர்ச்சி உருவாக்கப்படும். தமிழ்நாடு வளர்ச்சியை புதுச்சேரியிலும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலின் எண்ணமாக உள்ளது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் நம்பர் 1 ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் என்று உறுதிபட தெரிவித்த அவர், எந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி மலரும் என்றார். முன்னதாக பேசிய புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் ஜெகத்ரட்சகன் எம்பி, தமிழக அரசு பற்றி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பேசுவது விரக்தியின் உச்சத்தில் பேசுகிறார், அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், புதுச்சேரியிலும் 100க்கு 200% திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் யார் தலைமையில் ஆட்சி அமையும் என்பதை திமுக தலைமைதான் முடிவு செய்யும் என்றார். காலாப்பட்டில் வடமாநில தொழிலாளிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன் பறிப்பு சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் பிரிடௌரா ஆகிய இருவரும் புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை செய்து வருகின்றனர். அவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் மாலை சின்ன காலாப்பட்டு கடற்கரைக்கு சென்றபோது அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த 2 வாலிபர்கள்
பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் பிரிடௌரா ஆகியோரை தடுத்து நிறுத்தி கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர். மேலும் அவர்கள் வைத்திருந்த ரொக்கம் ரூபாய் 4000 மற்றும் இருவரது செல்போனையும் பறித்து அவர்களை விரட்டி அடித்துள்ளனர். இதுகுறித்து பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் பிரிடௌரா ஆகியோர் தான் வேலை செய்யும் உணவக மேலாளரிடம் கூறியுள்ளனர். இதையடுத்து பிரஜேஷ்குமார் மற்றும் அக்பர் பிரிடௌரா ஆகிய இருவரும் புதுச்சேரி காலாப்பட்டு போலீசில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் வடமாநில தொழிலாளர்களை கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்தது சின்ன காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 25 வயதான ஆகாஷ் மற்றும் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி பகுதியைச் சேர்ந்த கரண் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து வெளியில் பதுங்கியிருந்த ஆகாஷை காலாப்பட்டு போலீசார் கைது செய்தனர். மேலும் அவனிடமிருந்து ரூபாய் 2000 ரொக்கம் மற்றும் ஒரு செல்போனை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கரண் என்பவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் வீதியில் நடந்து சென்ற சிறுவனை தெருநாய் துரத்தும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை தெருவில் நடமாட முடியாமல் அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் தெருநாய்களை பிடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அந்தந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுத்தபாடில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி அடுத்த சுல்தான்பேட்டை ரஹமத் நகரில் சுமார் 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் நடந்து கொண்டிருக்கும் போது தெருநாய் ஒன்று சிறுவனை துரத்தியுள்ளது. இதனால் பயந்து போன சிறுவன் நாயிடமிருந்து தப்பிக்க ஓடி வரும் காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது வெளியாகி புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தெருநாய்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பள்ளி செல்லும் குழந்தைகள், மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே உடனடியாக தெருநாய்களை பிடித்து அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கைவினை கலைஞர் மோகன்தாஸ் அவர்களுக்கு தேசிய விருதினை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கியதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் மத்திய அரசால் கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படும் தேசிய விருது இந்த ஆண்டு புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் பாரம்பரிய கைவினை கலைஞர் தேசிய விருதாளர் ரங்கராஜன் அவர்களின் மூத்த மகன் கைவினை கலைஞர் மோகன்தாஸ் அவர்களுக்கு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கி கௌரவித்தார். தேசிய விருது பெற்று புதுவை திரும்பிய மோகன்தாஸ் அவர்களுக்கு மாநில எல்லையில் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், புதுமை கைவினை கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் தேசிய விருதாளர் சேகர், துணைத் தலைவர் புவனேஸ்வரி, செயலாளர் ரமேஷ், சிற்பி, இயக்குநர்கள் கலைமாமணி சண்முகம், செல்வகுமார், பாலமுருகன், முத்து சிற்பி, சுரேஷ்குமார், தேசிய விருதாளர்கள் வெங்கடேசன், மாசிலாமணி, மாநில விருதாளர் ஆனந்தராஜ் சிற்பி மற்றும் கிராம பஞ்சாயத்தார், கிராம மக்கள் ஆகியோர் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். உலக சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். உலக அமைதி மற்றும் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புதுச்சேரியில் உள்ள கிறிஸ்துவ சபைகளின் சார்பில் ஒற்றுமை பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் புதுச்சேரியில் உள்ள 140 கிறிஸ்தவ சபைகளை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்தவ தாத்தா உடையணிந்து கலந்து கொண்டனர். பேரணியானது கொக்கு பார்க்கில் இருந்து புறப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை, காமராஜர் சாலை, அண்ணா சாலை மற்றும் மறைமலை அடிகள் சாலை வழியாக சென்று மீண்டும் கொக்கு பார்க் 4 முனை சந்திப்பில் நிறைவடைந்தது. இந்த பேரணியில் உலக சமாதானம், அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டது. புதுச்சேரி மாநில எஸ்டிபிஐ கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் எஸ்டிபிஐ கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் சாகுல் ஹமீது தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில